ஹெல்மெட் அணியாமல் நெடுஞ்சாலையில் வேகமாக சென்ற KTM டியூக். தலைக்கவசம் அணியாததால் பறந்து போன இளைஞரின் உயிர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கால் டாக்ஸி ஓட்டுநர் 25 வயதுடைய பூவரசன். இவர் தனது உயர் ரக KTM டியூக் 2 சக்கர வாகனத்தில் சென்னிமலை செல்லும் சாலையில் உள்ள கவுண்டச்சிபாளையம் வழியாக வந்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் தலைக்கவசம் அணியாமல் பைக் ஓட்டியதாக கூறப்படுகிறது. அப்போது எதிர் திசையில் வெள்ளோட்டில் இருந்து ஈரோடு நோக்கி ஈரோடு சூரம்பட்டி பகுதியைச் சேர்ந்த புகைப்பட கலைஞர் நந்தகுமார் தனது காரில் வந்து கொண்டிருந்த போது டியூக் பைக் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து கார் மீது நேருக்கு நேராக பயங்கரமாக மோதி இருக்கிறது. விபத்தில் தலையில் படுகாயமடைந்த பூவரசன் சம்பவ இடத்திலேயே உயிரை விட்டார். காருக்குள் இருந்த நந்தகுமார் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். விபத்தால் குன்னூர் சாலையில் அந்த டியூக் பைக் சிதறி கிடந்த காட்சி பார்ப்பவர்களை பதறச் செய்தது. நிகழ்விடத்திற்கு வந்த வெள்ளோடு காவல்துறையினர் பூவரசன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியதோடு காயமடைந்த நந்தகுமாரையும் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து விபத்து குறித்து வழக்கு பதிந்து விசாரித்து வருகிறார்கள்.